ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாதி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. திரும்ப பாதி வெங்காயம், பாதி தக்காளியும் அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு வெடிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்க நெய்ஸாக அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட தக்காளி வெங்காயம் அடித்து வச்சுக்கணும் பேஸ்ட்டாக அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை எண்ணெயில் வதக்கிட்டு திரும்ப தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சிக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் இது கூட சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சம் மேலே மல்லித்தலை தூவிடுங்க. தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். நண்டு ரொம்பவே ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாருக்குமே ரொம்பவே சூட்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.